Second question, find the area of quadrant of the circle whose circumference is 22. First question க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா ஆங்கிளே கொடுக்கல, குவாட்ரண்ட்னு கொடுத்துருக்காங்க. குவாட்ரண்ட்னா நீயா போட்டுக்கணும் 90 டிகிரின்னு. ஓகேவா? குவாட்ரண்ட் அப்படின்னா நீயா 90 டிகிரி, ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு போட்டுக்கணும். ரேடியஸும் கொடுக்கல, சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா 2πr. இந்த 2πrக்கு இந்த 22 சப்ஸ்டியூட் பண்ணி 2πr is equal to 22 இருந்தால் r is equal to 22/2π கேன்சல் பண்ணால் 11/πன்னு கிடைக்கும். r எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டுக்கு இந்த குவாட்ரண்ட் அப்படின்னா 90/360 இன்ட்டு பை இன்ட்டு பையெல்லாம் வேல்யூலாம் போட வேண்டாம், அப்படியே பையனே வச்சுக்கோங்க. பை போட்டுக்கும் 90/360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து 11/π ஸ்கொயர்ன்றதால 2 தடவை 11/π போட்டுக்கும். இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆகிடும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 936 கேன்சல் பண்ணால் 1/4, அவ்வளோதான். அப்படியே போட்டுக்கோ. 11 × 11 121/4π. 4 அப்படியே போட்டுக்கோ. பையோட வேல்யூவை கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பையோட வேல்யூ வந்து 22/7 கீழே இருக்கிறதால ரெசிப்ரோக்கல் பண்ணி போடணும். அதில் 7/22ன்னு போட்டால் ஆன்சர் கிடைக்கும். இல்லை இப்படியே விட்டாலும் விடலாம், என்ன ஒரு 1/2 மார்க் குறைச்சி கிடைக்கும். ஓகேவா? 121/4πயும் போடலாம். ஸோ கடைசியாக அந்த பையோட வேல்யூ 22/7, அந்த பை வந்து நமக்கு ரெசிப்ரோக்கல் டிவிஷனில் இருக்கிறதா டினாமினேட்டரில் இருக்கிறதால மல்டிப்ளை சிம்பிள் போட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணி போடணும். ஓகேவாப்பா?